அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. உங்களுடன் இணைவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ். இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இன்று நான் உங்களுடன் பேசவிருக்கும் தலைப்பு, கண்டிப்பாக என்னுடைய தலைப்பு பாவம் கடவுள் என்பதே. ஆனால் அதற்கு முன்பாக, கடவுள் ஏன் கல்லானார் என்பது தமிழ் ஆன்மீக, தத்துவ மற்றும் சமூக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கேள்வி. பிரபஞ்சத்தையே இயக்கும் அருவமான பேராற்றலை மனிதன் ஏன் கல்லிலும் சிலையிலும் வடித்தான் என்பதற்கு பின்னால் பல உளவியல், தத்துவ மற்றும் அறிவியல் காரணங்கள் உள்ளன. அதனை சிறிது விரிவாக காண்போம். முதலாவது, மனித மூளையின் தேவை. மனித மனம் என்பது உருவமில்லாத ஒன்றை எளிதில் நினைவில் நிறுத்தவோ அதன் மீது கவனம் செலுத்தவோ முடியாது. காற்றையோ ஆகாயத்தையோ பார்த்து தியானம் செய்வது ஆரம்பகட்ட மனிதனுக்கு கடினமாக இருந்தது. எனவே மனதை ஒரு புள்ளியில் நிலைநிறுத்த ஒரு வடிவம் தேவைப்பட்டது. கல் என்பது கடவுள் அல்ல, அது கடவுளை நினைவூட்டும் ஒரு சின்னம். நாம் புகைப்படத்தை பார்த்து நம் தாயை நினைவு கூர்வது போல கல்லை பார்த்து இறைவனை நினைவூட்டிக் கொள்ளவே மனிதன் அதை உருவாக்கினான். இரண்டாவது, அழியாத்தன்மை. இயற்கையில் உள்ள பொருட்களிலேயே மிக எளிதாக அழியாத, நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடியது கல். மரம், மண், துணி போன்ற பொருட்கள் காலப்போக்கில் அழிந்துவிடும். ஆனால் ஒரு பாறை அல்லது கல் பல தலைமுறைகளை கடந்தும் அழியாமல் இருக்கும். கடவுள் மாறாதவர், என்றும் நிலைத்திருப்பவர் என்ற தத்துவத்தை குறிக்கவே காலத்தால் அழியாத கல் வழிபாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. மூன்றாவதாக, பஞ்சபூத தத்துவம் மற்றும் அறிவியல். அறிவியல் மற்றும் ஆகம விதிகளின்படி கல்லுக்கு சில தனித்துவமான ஆற்றல்கள் உள்ளன. சில குறிப்பிட்ட பாறை கற்களுக்கு, அதாவது கருங்கல், ஒலி அலைகளையும் காந்த அலைகளையும் ஈர்த்து தங்களுக்குள் சேமித்து வைக்கும் குணம் உண்டு. கோயில்களில் மந்திரங்கள் ஓதப்படும் போது அந்த ஒலி அலைகளை கருங்கல் சிலைகள் உள்வாங்கிக் கொண்டு கருவறைக்கு வரும் மனிதர்களுக்கு நேர்மறை ஆற்றலாக வெளிப்படுத்துகின்றன. நான்காவது, கவித்துவ மற்றும் தத்துவ பார்வை. கடவுள் ஏன் கல்லானார் என்ற கேள்விக்கு கவிஞர்களும் ஞானிகளும் ஒரு வேதனையான தத்துவ பதிலையும் வைத்துள்ளனர். உதாரணமாக, கண்ணதாசனின் வரிகளில் புகழ்பெற்ற திரைப்பாடல் ஒன்றில், மனிதன் மாறிவிட்டான், அதனால் கடவுள் கல்லானார். மனிதன் சுயநலக்காரனாக, இரக்கமற்றவனாக மாறிவிட்டான், ஆனால் கல் தன்னை செதுக்கும் உளியின் அடி வாங்கியும் தாங்கியும் வலிக்கிறது என்று அழாமல் அமைதியாக இருக்கும். மனிதனை விட கல்லே மேலானது என்ற கோணத்தில் இது பார்க்கப்படுகிறது. மனிதன் கேட்கும் 1000 கேள்விகளுக்கும் அவனது சுயநல பிரார்த்தனைகளுக்கும் பதில் சொல்லாமல் கடவுள் கல்லாக இருந்து மௌனத்தையே விடையாக தருகிறார். உருவ வழிபாட்டை இருவேறு பார்வைகளாக பார்க்கலாம். முதலாவது, அறிவியல் பார்வை. இரண்டாவது, பகுத்தறிவு பார்வை. அறிவியல் பார்வையில் மனதை ஒருமுகப்படுத்தும் கருவியாக கல் கருதப்படுகிறது. பகுத்தறிவு பார்வையில் மனிதன் தன் கற்பனைக்கு கொடுத்த வடிவமாக கல் காணப்படுகிறது. அடுத்து, நேர்மறை ஆற்றலை சேமிக்கும் ஊடகமாக கல் பார்க்கப்படுகிறது அறிவியல் பார்வையில். பகுத்தறிவு பார்வையில் மனிதனின் சுயநல கேள்விகளுக்கு மௌன சாட்சியாக இருக்கிறது கல். சுருக்கமாக கூறினால், கடவுள் கல்லாக மாறவில்லை. மனிதன் தன் ஆன்மீக தேடலுக்காகவும் மன அமைதிக்காகவும் பேராற்றலை கல்லுக்குள் கொண்டு வந்து நிறுத்தினான். அன்பர்களே, கடவுள் பற்றிய மனிதனின் எண்ணங்கள் குறித்து சில ஆய்வு செய்வோம். மனித நாகரிகத்தின் தொடக்கம் முதல் இன்று வரை உள்ள சிந்தனை பரிமாணத்தை விளக்குகிறது இந்த எண்ணங்கள். மனிதகுல வரலாற்றில் மிக ஆழமான விவாதிக்கப்படும் ஒரு பொருள் இறைவன் பற்றிய சிந்தனையாகும். இதை நாம் வரலாற்று ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் அறிவியல் மற்றும் பகுத்தறிவு ரீதியாகவும் விரிவாக காணலாம். வரலாற்று ரீதியான பரிணாமத்தில் மனிதன் காடுகளில் வாழ்ந்த காலம் முதல் இன்று வான்வெளி வரை சென்றுவிட்ட காலம் வரை கடவுள் பற்றிய அவனது பார்வை மாறியுள்ளது. ஆரம்பகால மனிதனுக்கு இடி, மின்னல், பெருமழை, காட்டுத்தீ ஆகியவை பெரும் பயத்தை ஏற்படுத்தின. தன்னை காட்டிலும் ஆற்றல் வாய்ந்த இயற்கை சக்திகளையே மனிதன் முதலில் கடவுளாக எண்ணி வணங்கத் தொடங்கினான். மனிதன் சமூகமாக வாழத் தொடங்கியவுடன் தங்களை பாதுகாக்கும் குலத் தலைவர்களையும் வீர மரணமடைந்த முன்னோர்களையும் தெய்வங்களாக போற்றினான்.
காலப்போக்கில் மனிதன் கடவுளுக்கு மனித உருவங்களையும் மிகைப்படுத்தப்பட்ட கதைகளையும் கொடுத்தான். பல கடவுள்களை வணங்கிய மனிதன் பிறகு ஒரே ஒரு பரம்பொருள் என்ற எண்ணத்திற்கு நகர்ந்தான். பல்வேறு தத்துவவாதிகளும் ஞானிகளும் கடவுளை வெவ்வேறு கோணங்களில் வரையறுக்கிறார்கள். கடவுள் தமிழ் ஆன்மீக சிந்தனையில் மனதை உள்முகமாக செலுத்தி தனக்குள் இருக்கும் உயிர்நிலையை உணர்வதே கடவுள் நிலை என்று சித்தர்களும் வள்ளலார் போன்ற ஞானிகளும் குறிப்பிட்டுள்ளனர். பிரபஞ்சமே கடவுள், அதாவது அனைத்து பொருளிலும் கடவுள்தான் என்ற கோட்பாட்டின்படி இயற்கையும் பிரபஞ்சமும் வேறல்ல, அவை அனைத்தும் கடவுளின் வடிவங்களே என்றும் நம்பப்படுகிறது. மனசாட்சியுள்ள மனிதாபிமானத்தோடு இருக்கும் மனிதர்கள் எல்லோருமே கடவுள்தான் என்ற எண்ணம் பலரிடம் உண்டு. பிறருக்கு உதவும் போது மனிதன் கடவுளின் நிலையை அடைகிறான் என்று கருதப்படுகிறது. அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். சமூகத்தை ஒழுங்குபடுத்த கடவுள் என்ற கோட்பாடு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்ற எண்ணமும் ஆய்வுகளில் முக்கியமானது. அறநெறியை காத்தல், தவறு செய்தால் கடவுள் தண்டிப்பார் என்ற பயம் மனிதனை பாவம் செய்யாமல் தடுத்து சமூகத்தில் நீதியையும் ஒழுக்கத்தையும் நிலைநிறுத்த உதவியது. மனிதனை அடக்கி ஆள ஒரு சாதனம் தேவைப்பட்டது. அதுதான் கடவுள் என்ற விமர்சன பார்வையும் சமூகவியலில் உண்டு. நவீன அறிவியல் மற்றும் பகுத்தறிவு காலத்தில் மனிதனின் எண்ணங்கள் பின்வருமாறு அமைகின்றன. முதலாவது நாத்திக பார்வை. தந்தை பெரியார் போன்ற பகுத்தறிவாளர்கள் கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை மனிதனை நினை என்று கூறி மனிதநேயமே முதன்மையானது என்று வாதிட்டனர். அறிவியல் பார்வையில் பிரபஞ்சத்தின் விதிகளை ஆராயும் அறிவியல் அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் விடை தெரியாத இயற்கை ஆற்றலையே சிலர் கடவுள் என்கிறார்கள். எழுத்தாளர் புதுமைப்பித்தன் குறிப்பிட்டது போல, மனிதன் கடவுளை படைத்தான், அப்புறம் கடவுள் மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான் என்ற இருமுனை போட்டியாக இது தொடர்கிறது. பக்தி மார்க்கத்தில் கடவுள் என்பவர் படைப்பாளியாகவும் தந்தையாகவும் கருதப்பட்டு மனிதன் பயம், பக்தி, சரணாகதி மூலமாக அணுக நினைக்கிறான். தத்துவ மார்க்கமாக பார்க்க போனால் கடவுள் பிரபஞ்ச ஆற்றல் படைத்தவராகவும் இயற்கையாகவும் கருதப்படுகிறார். மனிதன் தியானம், உள்நோக்கிய தேடல் மூலம் அவரை அடைகிறான். பகுத்தறிவு ரீதியாக பார்க்க போனோம் என்றால் கடவுள் என்பவர் மனிதனின் கற்பனை, அதாவது ஒரு கருவி மட்டுமே. மனிதனின் அணுகுமுறை நிராகரிப்பு மற்றும் மனிதநேயத்தை சார்ந்தே உள்ளது. சுருக்கமாக கூறினால், கடவுள் பற்றிய மனிதனின் எண்ணங்கள் என்பது அவனது அறிவின் எல்லை, பயம், நம்பிக்கை மற்றும் தேடல் ஆகியவற்றின் கூட்டு வெளிப்பாடு ஆகும். மனித இனம் இருக்கும் வரை இந்த தேடலும் எண்ணங்களின் பரிணாமமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தமிழ் ஆன்மீக மரபில் சித்தர்களின் கடவுள் தத்துவம் என்பது மிகவும் புரட்சிகரமான மற்றும் தனித்துவமான ஒரு பார்வையாகும். அவர்கள் கடவுளை கோயில்களிலோ சிலைகளிலோ தேடாமல் மனித உடலுக்குள்ளேயே தேடினார்கள். இந்த தத்துவத்தை சிறிது ஆராயலாம். சித்தர்கள் கடவுள் என்ற சொல்லை ஒரு பெயராக பார்க்கவில்லை, அதை ஒரு செயலாக பார்த்தார்கள். கட என்பது உன் ஐம்புலன்கள், ஆசைகள், அறியாமை மற்றும் மாயையை கடந்து செல். உள் என்பது உனக்குள்ளேயே இருக்கும் ஆன்மாவை நோக்கியே உள்ளே செல். தத்துவம் என்னவென்றால், உன்னை நீ கடந்து உனக்குள்ளே தேடினால் அங்கே நீ இறைவனை காண்பாய் என்பதே இதன் பொருள். அடுத்து, கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்ற பொதுவான கருத்தை விட கடவுள் உனக்குள் இருக்கிறார் என்பதை சித்தர்கள் வலியுறுத்தினர். திருமூலர் தனது திருமந்திரத்தில் இதனை மிக அழகாக கூறுகிறார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கே. பொருள் என்னவென்றால், மனிதனின் மனமே கருவறை, அவனது உடம்பே ஆலயம், அவனது உயிரே சிவலிங்கம். எனவே வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே தேடு என்பதாகும். சித்தர்கள் வெற்றுச் சடங்குகளையும் மனிதர்களை பிரிக்கும் சாதி மத பிரிவினைகளையும் கடுமையாக எதிர்த்தனர். சிவவாக்கியர் என்ற சித்தர் உருவ வழிபாட்டை கடிந்து பின்வருமாறு பாடினார். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். இதன் பொருள் என்னவென்றால், உனக்குள்ளேயே இறைவன் இருக்கும்போது
நடப்பட்ட ஒரு கல்லுக்கு பூ போட்டு சுற்றுவதால் என்ன பயன்? கல் பேசாது, உனக்குள் இருக்கும் இறைவனே பேசுவான். அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடனை உணர சித்தர்கள் சில வழிகளை கையாண்டனர். வாசி யோகம், அதாவது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை அடக்கி உள்நோக்கி பயணிப்பது. அடுத்து புலனடக்கம், அதாவது கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகிய 5 புலன்களின் ஆசைகளை கடப்பது. பின் மௌனம், தேவையற்ற பேச்சுகளை குறைத்து அமைதியாக இருக்கும்போது உள்ளே இருக்கும் நாதம், அதாவது இறை சத்தம் கேட்கும் என்பதே. சுருக்கமாக கூறினால், சித்தர்களின் கட உள் தத்துவம் என்பது உன்னை அறிந்தால் நீ இறைவனை அறியலாம் என்பதாகும். பிரபஞ்சத்தை இயக்கும் அதே பேராற்றல் அணுவடிவில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆன்மாவாக இருக்கிறது என்பதை உணர்வதே சித்த மார்க்கம். அறிவியல் பார்வையில் கடவுள் என்பது மத கோட்பாடுகளுக்கு முற்றிலும் மாறுபட்டது. அறிவியல் எதையும் ஆதாரத்துடனும் சோதனைகள் மூலமாகவே அணுகுகிறது. அறிவியல் ரீதியாக கடவுள் என்ற கோட்பாடு எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பதை நாம் சிறிது ஆராயலாம். அறிவியல் கடவுள் இருக்கிறார் என்றோ அல்லது கடவுள் இல்லை என்றோ நேரடியாக எந்த ஒரு இறுதி தீர்ப்பையும் வழங்குவதில்லை. ஏனெனில் அறிவியல் ஒரு பொருளை ஏற்க வேண்டுமெனில் அதற்கு பரிசோதனை ஆதாரங்கள் தேவை. கடவுளை அளவிடவோ பரிசோதிக்கவோ முடியாததால் அறிவியல் அதை ஒரு கருதுகோளாக மட்டுமே பார்க்கிறது. அடுத்து அரியோனாவாதம். பல விஞ்ஞானிகள் தங்களை அரியோனாவாதிகள் என்று அழைத்து கொள்கிறார்கள். அதாவது கடவுள் இருக்கிறார் என்பதற்கும் ஆதாரம் இல்லை, இல்லை என்பதற்கும் ஆதாரம் இல்லை, எனவே அதை பற்றி தற்போதைக்கு கூற முடியாது என்ற நிலைப்பாடு இதுவாகும். மதங்கள் கடவுளை பிரபஞ்சத்தை படைத்த ஒரு மனித உருவம் கொண்ட சக்தியாக பார்க்கின்றன. ஆனால் அறிவியல் பிரபஞ்சத்தை இயக்குவதை இயற்கை விதிகள் என்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் பார்வையில், ஐன்ஸ்டைனிடம் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்டபோது அவர் கூறினார், நான் ஸ்பினோசா கடவுளை நம்புகிறேன். அவர் மனிதர்களின் விதிமுறைகளிலோ அல்லது செயல்களிலோ தலையிடும் கடவுள் அல்ல, மாறாக பிரபஞ்சத்தின் ஒழுங்கு மற்றும் அழகில் வெளிப்படும் இயற்கை ஆற்றலே அது என்பது அவரின் கருத்து. சுருக்கமாக, அறிவியலாளர்கள் பலருக்கு பிரபஞ்சத்தின் விதிகளும் கணித ஒழுங்குமே கடவுள். நவீன இயற்பியலாளர் ஸ்டீவன் ஹாக்கிங் தனது இறுதிகால புத்தகமான பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸில் கடவுள் பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். பிரபஞ்சம் தோன்றுவதற்கு ஈர்ப்பு விதியும் குவாண்டம் இயற்பியலும் போதுமானது. இதற்கென தனியாக ஒரு கடவுள் என்ற படைப்பாளி தேவையில்லை. இயற்கை விதிகள் எவராலும் மாற்ற முடியாதவை என்பதால் அங்கே அற்புதங்கள் நடப்பதற்கு சாத்தியமில்லை என்று அவர் வாதிட்டார். நவீன நரம்பியல் மனிதனுக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை ஏற்படுகிறது என்பதை மனித மூளையின் செயல்பாட்டை கொண்டு விளக்குகிறது. மனித மூளையின் சில குறிப்பிட்ட பகுதிகள் தூண்டப்படும் போது மனிதர்களுக்கு ஏதோ ஒரு பரவச நிலையும் தங்களை மீறிய ஒரு சக்தி தங்களோடு இருப்பது போன்ற உணர்வும் ஏற்படுகிறது. ஆரம்பகால மனிதன் காடுகளில் வாழ்ந்தபோது ஆபத்துகளில் இருந்து தப்பிக்கவும் கூட்டமாக வாழ்ந்து சமூக ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் கடவுள் மற்றும் மதம் என்ற எண்ணம் ஒரு பரிமாண தேவையாக உருவானது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அறிவியலை பொறுத்தவரை கடவுள் என்பது மனித மூளையின் ஒரு உளவியல் தேவை அல்லது பிரபஞ்சத்தின் விடை தெரியாத மர்மங்களின் தொகுப்பாகும். அறிவியல் வளர வளர முன்னாட்களில் கடவுள் செயல் என்று கருதப்பட்ட பல விஷயங்கள், உதாரணமாக நோய், மழை, கிரகணங்கள், இன்று இயற்கையின் செயல்பாடுகள் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டன. சற்று நேரம் மனிதனின் பார்வையில் கடவுள் என்பதை விவாதித்த நாம் இப்பொழுது கடவுளின் பார்வையில் மனிதன் எப்படி என்று சிறிது விவாதம் செய்யலாம். கடவுளின் பார்வையில் மனிதன் என்பது ஆன்மீகம், தத்துவம் மற்றும் பிரபஞ்சவியல் ரீதியாக மிகவும் ஆழமான ஒரு சிந்தனையாகும். இதுவரை மனிதன் கடவுளை எப்படி பார்த்தான் என்று விவாதித்தோம். ஆனால் ஒருவேளை கடவுள் என்று ஒரு பேராற்றல் இருந்தால் அது மனிதனை எவ்விதம் பார்க்கும் என்ற கோணத்தில் சிறிது ஆராய்வோம். பெரும்பாலான உலக மதங்கள் மனிதனை கடவுளின் மிகச்சிறந்த படைப்பாகவே சித்தரிக்கின்றன. மனிதன் இறைவனின் சொந்த சாயலில் படைக்கப்பட்டான் என்று வேதாகமங்கள் கூறுகின்றன.
பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத பகுத்தறிவு மற்றும் சுய சிந்தனை மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. கடவுள் மனிதனை தனது பிரதிநிதியாக பூமியை ஆள அனுப்பியுள்ளார் என்ற பார்வை இதில் முதன்மையானது. இறைவன் தன் எல்லையற்ற அன்பை பகிர்ந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் உருவாக்கிய ஒரு வடிவமே மனிதன் என கருதப்படுகிறது. இந்திய தத்துவங்களில், குறிப்பாக இந்து தத்துவத்தில், பிரபஞ்சம் என்பது கடவுளின் லீலை என்று அழைக்கப்படுகிறது. கடவுளின் பார்வையில் இந்த உலகம் ஒரு நாடக மேடை, மனிதர்கள் அனைவரும் அதில் நடிக்கும் கதாபாத்திரங்கள். அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். ஒரு குழந்தை கண்ணாமூச்சி ஆடுவது போல கடவுள் தன்னைத்தானே மனித உடலுக்குள் மறைத்து கொண்டு மனிதன் மூலமாக தன்னைத்தானே தேடும் ஒரு விளையாட்டுதான் மனித வாழ்க்கை என்று சித்தர்கள் மற்றும் அத்வைத ஞானிகள் கருதுகின்றனர். நீயே நான், நானே நீ என்பதை மனிதன் உணரும் வரை இந்த விளையாட்டு தொடர்வதாக நம்பப்படுகிறது. கோடிக்கணக்கான விண்மீன் திரள்களை கொண்ட இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் பூமி என்பது ஒரு சிறிய தூசி. அதில் வாழும் மனிதன் அணுவை விடச் சிறியவன். கடவுள் மனிதனை ஒரு சுதந்திரமான ஆளுமையாக விட்டுவிட்டு தூரத்தில் இருந்து கவனிக்கும் ஒரு சாட்சியாக மட்டுமே இருக்கிறார் என்ற பார்வையும் உண்டு. கடவுள் மனிதனுக்கு நன்மையையும் தீமையையும் பிரித்தறியும் அறிவை கொடுத்து விட்டார். அதன் பிறகு அவன் செய்யும் செயல்களுக்கு அவனே பொறுப்பு. ஒரு பெற்றோர் தன் குழந்தை தவழ்ந்து விழுந்து எழுந்து நடப்பதை தூரத்தில் இருந்து ரசிப்பது போல மனிதனின் தவறுகளையும் வெற்றிகளையும் இறைவன் ஒரு சாட்சியாக மட்டுமே பார்க்கிறான். அவன் மனிதனின் தினசரி செயல்களில் தலையிடுவதில்லை. கடவுளின் பார்வையில் மத கோட்பாட்டின்படி மனிதன் தங்களின் அன்பிற்குரிய குழந்தை, அதாவது பூமியின் பாதுகாவலன். சித்தர் அதாவது கீழை நாட்டு தத்துவத்தின்படி கடவுளின் பார்வையில் மனிதன் மனித உடலுக்குள் தங்கியிருக்கும் கடவுளின் மற்றொரு வடிவமாக கருதப்படுகிறான். கடவுளின் பார்வையில் பிரபஞ்ச தத்துவத்தின்படி பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும் ஒரு விழிப்புணர்வு என்பதனை அறிவுறுத்துகிறது. சுருக்கமாக சொன்னால், கடவுளின் பார்வையில் மனிதன் என்பது முடிவிலா ஒரு பேராற்றல், தன்னைத்தானே ஒரு குறுகிய எல்லைக்குள், அதாவது மனித உடலுக்குள் சுருக்கி கொண்டு வாழும் ஒரு உன்னதமான அனுபவமாகும். அடுத்து, கடவுள் என்ற ஒரு பேராற்றல் இருந்தால் கடவுள் மனிதனை எவ்வாறு நடத்துவார் என்று சிறிது யோசிக்கலாம். மனிதனின் பக்குவம் அவனது கர்மவினை மற்றும் அவன் தேர்ந்தெடுக்கும் ஆன்மீக பாதையை பொறுத்தே அது மாறுபடுகிறது. தத்துவ மற்றும் ஆன்மீக ரீதியாக இறைவன் மனிதனை 4 முக்கிய நிலைகளில் நடத்துகிறான் என்று பெரியோர்கள் விளக்குகிறார்கள். முதலாவது, கர்ம விதியின்படி நடத்தல். அதாவது பெரும்பாலான கீழை நாட்டு தத்துவங்கள் கடவுளை ஒரு நடுநிலையான நீதிபதியாக சித்தரிக்கின்றன. மனிதன் செய்யும் நற்செயல்களுக்கு நற்பலன்களையும் தீய செயல்களுக்கு தீய பலன்களையும் கடவுள் கர்ம விதியின் பேரில் வழங்குகிறார். ஒரு ஆசிரியர் தேர்வு எழுதும் மாணவனை தூரத்தில் இருந்து கண்காணிப்பது போல கடவுள் மனிதனின் அன்றாட செயல்களில் நேரடியாக தலையிடுவதில்லை. மனிதன் தன் செயல்களுக்கான விளைவுகளை அனுபவித்து அதன் மூலம் பாடம் கற்றுக்கொள்ள இறைவன் அனுமதியளிக்கின்றான். இரண்டாவது, தாயை போல நடத்துதல். பக்தி மார்க்கத்தில் கடவுள் மனிதனை தன் குழந்தையாக பார்த்து எல்லையற்ற கருணையோடு நடத்துகிறான் என்று நம்பப்படுகிறது. மனிதன் அறியாமல் செய்யும் தவறுகளை மன்னித்து அவன் கஷ்டப்படும் போது மன அமைதியையும் ஆறுதலையும் இறைவன் தருகிறான். புகழ்பெற்ற மணலில் தெரிந்த பாதச்சுவடுகள் என்ற கதையின்படி மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவனுடன் நடக்கும் கடவுள் மனிதன் துன்பத்தில் சோர்ந்து விழும்போது அவனை தன் கைகளில் தூக்கி கொண்டு நடக்கிறார். மூன்றாவது, பக்குவப்படுத்த சிற்பியை போல நடத்துதல். அதாவது தத்துவ ஞானிகளின் பார்வையில் கடவுள் மனிதனை இன்ப துன்பங்கள் என்ற ஒளிகளால் செதுக்கும் ஒரு சிற்பி ஆவார். மனிதனுக்கு வரும் சோதனைகளும் கஷ்டங்களும் தண்டனைகள் அல்ல. அவை மனித மனதை தூய்மைப்படுத்தவும் அவனது அகந்தையை அழிக்கவும் கடவுள் நடத்தும் நாடகங்கள். நெருப்பில் இட்ட தங்கம் தூய்மையாவது போலவே வாழ்வின் சவால்கள் மூலமாக மனிதனை ஆன்மீக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அடுத்த நிலைக்கு இறைவன் உயர்த்துகிறான். நான்காவதாக, சாட்சி நிலையாக இருந்து நடத்துதல்.
சித்தர்கள் மற்றும் அத்வைத தத்துவத்தின்படி கடவுள் மனிதனுக்குள் சாட்சி பூதமாக மட்டுமே இருக்கிறார். மின்சாரம் எவ்வாறு மின்விசிறியையும் விளக்கையும் இயக்குகிறதோ அவ்வாறு மனித உடலையும் மனதையும் இயக்கும் சக்தியாக மட்டுமே கடவுள் இருக்கிறார். மின்சாரத்தை நல்ல விஷயத்திற்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்திற்கும் பயன்படுத்தலாம். அது மனிதனின் கையில் உள்ளது. கடவுள் மனிதனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு சாட்சியாக உள்ளே அமர்ந்திருக்கிறான். அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்துள்ளீர்கள். அன்பர்களே, தற்காலத்தில் மனிதன் இறைவனை அணுகும் முறைகள் தொழில்நுட்ப வளர்ச்சி, பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் உலகமயமாக்கல் காரணமாக பெருமளவு மாறியுள்ளன. பழங்கால சடங்குகளை தாண்டி இன்றைய மனிதன் தன் வசதிக்கும் மனநிலைக்கும் ஏற்ப இறைவனை புதிய கோணங்களில் அணுகுகிறான். இக்கால மனிதன் இறைவனை அணுகும் சில முறைகளை நாம் காணலாம். முதலாவது டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் ஆன்மீகம். தொழில்நுட்பம் ஆன்மீகத்தை மனிதனின் விரல் நுனிக்கு கொண்டு வந்துள்ளது. தற்கால மனிதன் கோயில்களுக்கு செல்ல நேரமில்லாத போது மொபைல் செயலிகள் மூலம் ஆன்லைனில் அர்ச்சனை செய்கிறான். நேரடி ஒளிபரப்பு மூலம் வீட்டிலிருந்தே வழிபாடுகளை காண்கிறான். மியூசிக் ஆப்ஸ் மூலம், அதாவது ஸ்பாட்டிஃபை, யூடியூப் போன்றன, பயணங்களின் போது பக்தி பாடல்களையும் மன அமைதிக்கான மந்திரங்களையும் கேட்கிறான். அடுத்து மதச்சார்பற்ற ஆன்மீகம். இன்றைய இளைஞர்கள் பலர் தங்களை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குள் சுருக்கிக் கொள்ளாமல் தங்களை மதங்கடந்த ஆன்மீகவாதிகளாக அடையாளப்படுத்துகிறார்கள். கடவுளை ஒரு பயபக்தியோடு அணுகாமல் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு மருந்தாக அணுகுகிறார்கள். குறிப்பிட்ட உருவத்தை வணங்குவதை தவிர்த்து பிரபஞ்ச ஆற்றலை உணர்வதற்காக தியானம், பிராணாயாமம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பின் தற்கால மனிதன் எதையும் குருட்டுத்தனமாக நம்பாமல் ஆன்மீகத்திற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்களை தேடி அணுகுகிறார்கள். கோயில்களின் கட்டிடக்கலை, நேர்மறை ஆற்றல் மற்றும் மந்திரங்களின் ஒலி அலைகள் மனித மூளையில் ஏற்படுத்தும் மாற்றங்களை ஆராய்ந்து அதன் பிறகு ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வீண் சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் தவிர்த்து தத்துவார்த்த உண்மைகளை மட்டுமே உள்வாங்க விரும்புகிறார்கள். தற்போதைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் ஆன்மீகம் என்பது ஒரு மன அழுத்த நிவாரணியாக மாறியுள்ளது. வார இறுதி நாட்களில் அல்லது விடுமுறை நாட்களில் தியான மையங்கள், ஆசிரமங்கள் அல்லது அமைதியான மலை கோயில்களுக்கு சென்று தங்கி மனதை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். அடுத்து மனித நேயமே தெய்வம் என்ற கருத்து. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மற்றும் நடமாடும் கோயிலான மனிதனுக்கு கொடுப்பதுதான் உண்மையான ஆன்மீகம் என்ற எண்ணம் தற்காலத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. கோயில்களில் பெரும் தொகையை காணிக்கையாக செலுத்துவதை காட்டிலும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று உதவுவது, பசித்தோருக்கு உணவளிப்பது, ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது போன்ற நற்செயல்களையே தற்கால மனிதன் சிறந்த இறை வழிபாடாக கருதுகிறான். தற்கால மனிதன் கடவுளை தன் அன்றாட வாழ்க்கையை சீரமைக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் மன அமைதி தரும் ஒரு சக்தியாகவுமே அதிகம் அணுகுகிறான். அன்பர்களே, இம்முறை பாவம் கடவுள் என்ற தலைப்பை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்பதை சிறிது கண்ணோட்டமிடுவோம். மனிதன் கடவுளை போற்றுவதைப் போலவே பல நேரங்களில் தனது சுயநலத்திற்காகவும் அறியாமையினாலும் கடவுளின் பெயரை கெடுத்து அவரை இழிவுபடுத்துகிறான். இது கடவுள் என்ற உன்னதமான தத்துவத்தை மனிதன் தன் சொந்த பலவீனங்களுக்காக பயன்படுத்துவதால் ஏற்படும் செயலாகும். மனிதன் எவ்வாறெல்லாம் கடவுளை இழிவுபடுத்துகிறான் என்பதை சிறிது கண்ணோட்டமிடுவோம். முதலாவது, மதவெறியும் வன்முறையும். கடவுள் அன்பானவர், கருணையானவர் என்று கூறிக்கொண்டே மனிதன் செய்யும் மிகப்பெரிய இழிவு இதுவாகும். என் கடவுள்தான் உயர்ந்தவர், உன் கடவுள் போலி என்று கூறி மனிதன் போர்களையும் கலவரங்களையும் நடத்துகிறான். கருணையின் வடிவமான கடவுளின் பெயரை சொல்லியே சக மனிதர்களை கொலை செய்வதும் தீவிரவாதத்தில் ஈடுபடுவதும் கடவுள் என்ற தத்துவத்திற்கு மனிதன் செய்யும் ஆக பெரிய துரோகமாகும். இரண்டாவது, ஆன்மீகத்தை வியாபாரமாக்குதல். பிரபஞ்சத்தையே படைத்ததாக கூறப்படும் கடவுளை மனிதன் தன் சந்தை பொருளாக மாற்றிவிட்டான்.
கோயில்களிலும் வழிபாட்டுத் தலங்களிலும் சிறப்பு தரிசனம் என்ற பெயரில் பணம் கொடுப்பவர்களுக்கு கடவுளை விரைவாக காட்டுவதும் ஏழைகளை வரிசையில் நிற்க வைப்பதும் கடவுளின் சமத்துவ கொள்கையை இழிவுபடுத்துவதாகும். போலிச் சாமியார்கள் கடவுளின் பெயரை கூறி எளிய மக்களிடம் பணத்தை பறிப்பதும் தங்களை கடவுளின் அவதாரம் என்று கூறிக்கொண்டு ஏமாற்றுவதும் தற்காலத்தில் பெருகிவிட்டது. 3வது, சுயநலத்திற்கான லஞ்சக் கருவியாக்குதல். மனிதன் கடவுளை தன் தவற்றிற்கு துணை சேர்க்கும் ஒரு லஞ்ச கூட்டாளியாக நடத்துகிறான். நான் இந்த தவறை செய்கிறேன், எனக்கு இவ்வளவு பணம் கிடைத்தால் உனக்கு இத்தனை சவரன் நகை செய்கிறேன், உண்டியலில் பணம் வேறு போடுகிறேன் என்று மனிதன் கடவுளிடம் பேரம் பேசுகிறான். வாரம் முழுவதும் பாவம் செய்துவிட்டு ஒரு நாள் மட்டும் கடவுளிடம் சென்று பணம் கொடுத்தோ அல்லது சடங்குகள் செய்தோ பாவ மன்னிப்பு பெற்றுவிடலாம் என்று நினைப்பது கடவுளின் நீதியை இழிவுபடுத்துவதாகும். அன்பர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் 4வதாக மூட நம்பிக்கைகளும் பலியிடுதலும். கடவுளுக்கு அறிவும் கருணையும் இல்லை என்று மனிதன் நினைப்பது போன்ற சடங்குகள். உயிர் பலி. தான் நினைத்த காரியம் நடப்பதற்காக வாயில்லா ஜீவன்களான ஆடு, கோழி, மாடு போன்ற விலங்குகளை கடவுளின் பெயரால் வெட்டி பலியிடுவது. படைத்தவனே தன் படைப்பை அழிக்க கேட்பார் என்று மனிதன் நினைப்பது அறியாமையின் உச்சம். சுய துன்புறுத்தல், அதாவது உடலை வருத்தி கொள்ளும் கொடூரமான சடங்குகள் மூலம் கடவுளை மகிழ்விக்க முடியும் என்று மூடத்தனமாக நம்புவது. 5வதாக மனித பிரிவினைகளுக்கு கடவுளை காரணமாக்குதல். மனிதன் தன் சுயநலத்தால் உருவாக்கிய பிரிவினைகளுக்கு கடவுளுக்கு ஆடை உடுத்துகிறான். சாதி மற்றும் தீண்டாமை. நீ இந்த சாதி, அதனால் கடவுளின் கருவறைக்குள் வரக்கூடாது என்று சக மனிதனை தடுப்பது. பாலின பாகுபாடு. பெண்களை கடவுளின் வடிவமாக தொழுது கொண்டே சில குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் வழிபாட்டுத் தலங்களுக்கு வரக்கூடாது என்று தீட்டாக கருதுவது. மனிதர்களின் இந்த கெட்ட குணங்களை அன்றே பட்டினத்தார் போன்ற சித்தர்கள் கடுமையாக சாடியுள்ளார்கள். கடவுளை தேடி ஓடும் மனிதன் மனிதநேயத்தை மறப்பதை அவர்கள் இழிவு என்கிறார்கள். என் கடவுளே உயர்ந்தவர் என்று நினைக்கும் பொழுது மதச்சண்டை மற்றும் வெறுப்பு தோன்றுகிறது. பணம் கொடுத்தால் அருள் கிடைக்கும் என்பதால் கடவுளை லஞ்சக்காரனாக்கி இழிவுபடுத்துகிறார்கள். சடங்குகளே முக்கியம் என்று மனிதனின் எண்ணத்தில் தோன்றுவதால் மனிதநேயத்தை மறந்து அதன் மூலம் கெட்ட காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். சுருக்கமாக கூறினால், கடவுள் மனிதனை தன் சாயலில் படைத்தார். ஆனால் மனிதனோ கடவுளை தன் சுயநல குணங்களில் சாயலில், அதாவது கோபம், பொறாமை, லஞ்சம், மதம் போன்றவற்றில் உருவாக்கி அவரை இழிவுபடுத்துகிறான். கடவுள் மனிதனிடம் வேண்டுவது என்பது தூய அன்பையும் மனித நேயத்தையும் நல்லொழுக்கத்தையும் மட்டுமே ஆகும். பிரபஞ்சத்தையே படைத்த ஒரு பேராற்றலுக்கு மனிதன் கொடுக்கும் பணமோ பொருளோ ஆடம்பர சடங்குகளோ தேவையில்லை. பல்வேறு தத்துவங்கள் மற்றும் ஆன்மீக நூல்களின் அடிப்படையில் இறைவன் மனிதனிடம் எதிர்பார்ப்பதை மிகச் சுருக்கமாக பார்ப்போம். அன்பர்களே, சீரான மனதோடும் சிந்தனையோடும் ஆராய்ந்தால் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது மனிதநேயமும் அன்பும். இறைவன் தன் படைப்புக்கள் அனைத்தையும் நேசிக்கிறான். எனவே சக உயிர்களிடம் அன்பு செலுத்துவதையே அவன் முதன்மையாக வேண்டுகிறான். பசித்தவருக்கு உணவளிப்பது, எளியவருக்கு உதவுவது, விலங்குகளிடம் அன்பு காட்டுவது ஆகியவைதான் உண்மையான வழிபாடு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற வள்ளலாரின் சிந்தனையே கடவுளின் விருப்பம் என்று கருதப்படுகிறது. மனிதன் பிறர் செய்யும் தவறுகளை மன்னித்து வஞ்சகம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். புறச்சடங்குகளை விட மனதின் தூய்மையையே கடவுள் அதிகம் எதிர்பார்க்கிறார். நான், எனது என்ற ஆணவத்தை விட்டுவிட்டு மனிதன் எளிமையாகவும் பணிவாகவும் வாழ வேண்டும். எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் நேர்மையாக இருப்பதுதான் கடவுளுக்கு மனிதன் செய்யும் ஆகச் சிறந்த அர்ச்சனையாக கருதப்படுகிறது. கடவுள் மனிதனை சடங்குகளில் மூழ்கி இருக்கச் சொல்லவில்லை. மாறாக தன் கடமைகளை சரியாக செய்யச் சொல்கிறான். பகவத்கீதையின் கூற்றுப்படி, உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதாவது, ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நேர்மையாக செய்வதே இறைவனுக்கு உகந்தது. சோம்பேறித்தனமாக இல்லாமல் தன் அறிவையும் ஆற்றலையும் கொண்டு உலக நன்மைக்காக உழைப்பதே இறைவன் வேண்டுகிறான். வாழ்க்கையில் நமக்கு கிடைத்துள்ள நல்ல விஷயங்களுக்காக தினமும் நன்றி செலுத்தும் மனப்பக்குவத்தை இறைவன் எதிர்பார்க்கிறார்.
பேராசைகளை குறைத்து கொண்டு இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதும் இயற்கையை போற்றி பாதுகாப்பதும் நன்றியுணர்ச்சியின் வெளிப்பாடாகும். திருமூலர் தனது திருமந்திரத்தில் கடவுள் மனிதனிடம் என்ன வேண்டுகிறார் என்பதை ஒரே வரியில் தெளிவுபடுத்துகிறார். அந்த வரி அன்பே சிவம். கடவுள் என்பதுதான் அன்பு. எனவே மனிதன் அன்பாக மாறுவதையே கடவுள் வேண்டுகிறார். சுருக்கமாக கூறினால், கடவுள் மனிதனிடம் வேண்டுவது அவனது பணத்தையோ பொருளையோ அல்ல, அவனது நற்பண்புகளையும் மனித நேயத்தை மட்டுமே. அன்பர்களே, இவ்வளவு நேரம் என்னுடன் இணைந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ்.